அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிஸ்க், வாழ்வாதாரத்தை தேடி கேட்கக்கூடிய துஆவாக சில கிதாபுகளிலே பதியப்பட்ட ஒரு துஆவைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த துஆவுடைய அறிவிப்பு அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ ஓதிய ஒரு துஆ அல்ல. என்றாலும் சிறந்த கருத்தாளமிக்க ரிஸ்கை அல்லாஹ்விடம் வேண்டுகின்ற ஒரு அழகான துஆவாக சில இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் தீனூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் முஜாலஸா வ ஜவாஹிருல் இல்ம் என்ற கிதாபிலும், அஸ்மாஇ ரஹிமஹுல்லாஹ் வாயிலாக, இமாம் ஜாஹில் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அல் பயான் வ தபீன் என்ற கிதாபிலே, ஜமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் ரபியுல் அப்ரார் என்ற கிதாபிலே, ஏனையவர்களும் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்த ஒரு அறிவிப்பு தான். அஸ்மாஇ ரஹிமஹுல்லாஹ் அந்த நிகழ்வை அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரி ஒரு பயணத்திலே அரஃபா மைதானத்திலே ஒரு பெண் காட்டரபிகளைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பின்வருமாறு துஆ கேட்பதை நான் செவியுற்றேன். அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு வ இன் கான ஃபில் அர்தி ஃபஅக்ரிஜ்ஹு வ இன் கான நாஇயன் ஃபகர்ரிப்ஹு வ இன் கான கரீபன் ஃபயஸ்ஸிர்ஹு. யா அல்லாஹ், என்னுடைய ரிஸ்க், வாழ்வாதாரம் வானத்தில் இருந்தால் அதை இறக்கி வைப்பாயாக. வ இன் கான ஃபில் அர்தி ஃபஅக்ரிஜ்ஹு, என்னுடைய வாழ்வாதாரம், எனக்கு நீ அளந்த ரிஸ்க் பூமிக்குள்ளே இருந்தால் அதை வெளிப்படுத்துவாயாக. வ இன் கான நாஇயன், அது தூரமானதாக இருந்தால் ஃபகர்ரிப்ஹு, அதை எனக்கு நெருக்கமாக்கி தருவாயாக. வ இன் கான கரீபன் ஃபயஸ்ஸிர்ஹு, அது எனக்கு சமீபத்தில் இருந்தால் அந்த ரிஸ்கை எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக. இன்னும் சில கிதாபுகளில் அந்த துஆ இன்னும் சில வார்த்தை பிரயோகங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப பகுதி அப்படியே வருகிறது. அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு வ இன் கான ஃபில் அர்தி ஃபஅக்ரிஜ்ஹு வ இன் கான பஈதன் ஃபகர்ரிப்ஹு, தூரமாக இருந்தால், நாஇயன் என்றாலும் தூரம்தான், பஈதன் என்றாலும் தூரம்தான். வ இன் கான பஈதன் ஃபகர்ரிப்ஹு வ இன் கான அஸீரன் ஃபயஸ்ஸிர்ஹு, அது அடைவதற்கு சிரமமான ரிஸ்காக இருந்தால், அதுக்குரிய வழிவகைகள் எனக்கு சிரமமாக இருந்தால் ஃபயஸ்ஸிர்ஹு, அதை அடையும் வழிகளை, அந்த ரிஸ்கை பெறும் வழியை இலகுபடுத்துவாயாக. வ இன் கான கலீலன் ஃபகஸ்ஸிர்ஹு, அந்த ரிஸ்க் எனக்கு குறைவாக இருந்தால், வெளிரங்கத்தில் என்னுடைய பார்வையில் அந்த ரிஸ்க் குறைவாக இருந்தால் ஃபகஸ்ஸிர்ஹு, அதை அதிகப்படுத்துவாயாக. வ இன் கான கஸீரன், அந்த ரிஸ்க் அதிகமானதாக இருந்தால், கூடுதலாக இருந்தாலும் ஃபபாரிக் லீஃபி, அந்த அதிகமான ரிஸ்கிலே எனக்கு பரக்கத்து செய்வாயாக. அழகான சில இமாம்கள் இந்த துஆவை உண்மையிலே ரிஸ்கை அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஒரு அழகான துஆ என்று சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ அல்ல, சஹாபாக்களில் யாரும் ஓதிய துஆ அல்ல. ஆனால் பெரும் மேதைகள் இந்த துஆவை ஓதுகின்ற வளமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அஸ்மாஇ ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர்கள் இந்த நிகழ்வை பிறருக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள், அந்த பெண் காட்டரபி ஓதிய அந்த துஆவை. எனவே ரிஸ்குடைய விஷயத்திலே பொதுவாக துஆக்களை நமக்கு மனம் விரும்பியபடி அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் நாம் விரும்பியதை எல்லாம் நாடிய துஆக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். துஆக்கள் பொதுவாக நமக்கு தேவையான விடயங்களை, ஆகமான விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஹதீஸிலே தூண்டப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். எனவே இந்த துஆவையும் அநேகமான இமாம்கள் ஓதலாம். இந்த துஆவை ரிஸ்கை தேடி, ரிஸ்குடைய விஸ்தீரணத்துக்காக வேண்டி, ரிஸ்க் இலகுவாக கிடைப்பதற்காக வேண்டி இந்த துஆவை ஓதலாம். என்றால் ஹதீஸில் வந்த துஆ என்றோ சஹாபாக்கள் ஓதிய துஆ என்றோ இல்லாமல், அஸ்மாஇ ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண் காட்டரபி அரஃபா மைதானத்திலே ஓதிய துஆ என்பதாக அந்த துஆவுடைய அர்த்தத்தை அல்லாஹ்விடம் நாம் எதிர்பார்த்து இந்த துஆவை ஓதி நம்முடைய ரிஸ்க் விஸ்தீரணம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைவோமாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.